பாருங்கள் நெய் சாதம் ரெடியாக எடுத்து. நீங்கள் இப்போ தான் என்னுடைய சேனல் புதுசாக பார்க்குறேன் அப்படின்னா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ. ஸ்மால் லெட்டர்ஸ் ஏஆர்கே வசந்தி கிரியேட்டர்ஸ் அப்படின்னு போட்டேன்னா சப்ஸ்கிரைப் ஆகிடும். அதை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ஒரு பெல் காட்டும். பெல் டச் பண்ணேன்னா ஆல் அப்படின்னு ஒரு பெல் காட்டும். அதை டச் பண்ணேன்னா நான் போடுற வீடியோ போல உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் ஆகிடும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏஆர்கே வசந்தி கிரியேட்டர்ஸ்லேருந்து அனந்தலட்சுமி பேசுகிறேன். இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸுக்கு நம்ம எடுத்துன்னு போகிற மாதிரி நெய் சாதம் பார்க்கலாம். லஞ்ச் பாக்ஸ் பசங்களுக்கெல்லாம் டக்குனு கொடுத்து அனுப்பலாம். நெய் சாதம் பார்க்கலாம், ரொம்ப ஈஸி. அதுக்கு ஒரு டம்ளர் நான் அரிசி எடுத்துகிட்டு இருக்கேன். இந்த டம்ளரால் அரிசி எடுத்துகிட்டு இருக்கேன். பச்சரிசி நான் எடுத்துகிட்டு இருக்கேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் வந்து இது போட்டுக்கோங்க, பாஸ்மதி ரைஸ் அந்த மாதிரி ஏதாவது சீரக சம்பா அது மாதிரிலாம் போட்டுக்கலாம். நான் வந்து வெறும் பச்சரிசி எடுத்துகிட்டு இருக்கேன். ஒரு 4 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். ரொம்ப நல்லா இருக்கும். இதுக்கு வந்து உங்களுக்கு வெஜிடபிள் குருமா தரலாம், அப்புறம் வந்து தக்காளி குருமா பண்ணி தரலாம், அப்பளம் வடா பொரிச்சு தரலாம். நெய் சூடாகட்டும். அதுக்குள்ளே என்னென்ன தேவைன்னு பார்த்துக்கலாம். வெங்காயம் ஒரு 10 கிராம் எடுத்து உரித்து நறுக்கி வச்சுட்டுருக்கேன். சின்ன வெங்காயம் ஒரு 3 பச்சை மிளகா 4 கீறி வச்சுட்டுருக்கேன். ஒரு ஆறுக்கு கருவேப்பிலை எடுத்துட்டுருக்கேன், உருவி வச்சுட்டுருக்கேன். ஒரு 4 கிராம்பு எடுத்துட்டுருக்கேன், கிராம்பு அதாவது லவங்கம். பிரிஞ்சி இலை வந்து 1 எடுத்து 2 கட் பண்ணி வச்சுட்டுருக்கேன். பிரிஞ்சி இலை. பட்டை வந்து 1 இன்ச்சு எடுத்து நான் கட் பண்ணி வச்சுட்டுருக்கேன். இஞ்சி பூண்டு நறுக்கி அரைச்சி வச்சுட்டுருக்கேன். இஞ்சி வந்து ஒரு இவ்வளோ பெரிய ஒரு அரை இன்ச் எடுத்துட்டுருப்பேன். விரக்கட்டையில் அரை எடுத்துட்டுருக்கேன். அப்புறம் வந்து பூண்டு வந்து ஒரு 5 பல் எடுத்துட்டுருக்கேன். இவ்வளோ தான் தேவை. பார்க்கலாம். இது எண்ணெய் காஞ்சிடுத்துன்னா இதை போடலாம். நெய் காஞ்சிடுத்துன்னா நெய் சாதம் தான், வேறு ஒன்றும் பெரிய வேலை இல்லை. நீங்கள் வந்து இதுக்கு அப்பளாவோட ரொம்ப நல்லாயிருக்கும், இல்லாட்டி குருமாக்கள் தொட்டுக்க நல்லாயிருக்கும். ரொம்ப ஈஸி. நம்ம கொஞ்சம் லேட்டாக இருந்துன்னு வச்சுக்கோங்க, பசங்களுக்கு ஐயோ டைமாக இருக்கே ஸ்கூலுக்கு என்ன தரணும் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி அவளுக்கு இந்த மாதிரி கொடுத்துடலாம் டக்குன்னு. பட்டை கிராம்பு போட்டுடுறேன். சாப்பாடு தேவையான உப்பு போட்டுனா அவ்வளோதான். சாதம் ரொம்ப ஈஸி. நம்ம எங்கேயாவது வெளில கிளம்புறோம், அவசரம், ஸ்கூலுக்கு கொடுத்து அனுப்பணும், லஞ்ச் பாக்ஸ் பசங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னா டக்குன்னு இதை நம்ம கொடுத்துடலாம். இஞ்சி, இதை வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை 3 ஒட்டுக்க போட்டுடுறேன். நல்லா பச்சை மிளகா வதங்கினா தான் நமக்கு காரமே உரைக்காது, இல்லாட்டி காரமாக இருக்கும். இதுக்கு மஞ்சள் பொடியெல்லாம் தேவையே இல்லை. சாதமே கொஞ்சம், ஏன்னா வெறும் நெய் தானே, சாதமே வந்து லைட் ஒயிட்டாக தான் இருக்கும். அதனால் வந்து நமக்கு மஞ்சள் பொடியெல்லாம் போட வேண்டாம். ஒரு 5 நிமிஷம் வதங்கட்டும். அப்புறமா இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். ரெண்டே 2 உப்பு போட்டுக்கிறேன், வெங்காயம் வதங்கறதுக்கோசரம். சட்டுன்னு வதங்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுடுறேன். இஞ்சி பூண்டு
இதுக்கு தேவையான தண்ணி விட்டுக்கலாம் சாத்துக்கு. மூன்றரை விட்டுருக்கேன். இது அரிசி கொஞ்சம் பழைய அரிசினால் சாதம் இதாகும், தண்ணி நிறையா இழுக்கும். இப்போ இந்த சாத்துக்கு தேவையான உப்பு போட்டுடலாம். கல் உப்பு தான் போட்டுக்கிறேன். நீங்கள் எப்படியோ உங்கள் சௌகரியப்படி பண்ணிக்கோங்க. நான் கல் உப்பு தான் போட்டுக்கேன். நீங்கள் டேபிள் சால்ட்டு போட்டுக்கலாம். கொஞ்சம் கொதி வரட்டும், அதுக்குள்ளே அரிசியை களைஞ்சிட்டு வரேன். பாருங்கள், கொதிக்கிறது. அரிசியை போட்டுருவோம். மூணே விசில் தான், டக்குன்னு சாதம் ஆகிடும். நல்லா இஞ்சி பூண்டு வாசலும் மசாலா வாசலும் ரொம்ப நல்லா இருக்கும் சாதம். மூணு விசில் வரட்டும், காட்டுறேன்.